கிறிஸ்துவின் திருப்பெயரிலே அன்பான திருச்சி மக்கள் யாவையும் இந்த காணொலியால் நன்மோடு நான் வரவேற்றுக் கொள்கிறேன். அன்புமிகு இன்றைக்கு 26ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 2021 4வது ஞாயிற்றுக்கிழமை. தாவதிக்கு காரணமாக தலைமை காட்டி கண்களை நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசித்து வைத்திருக்கிறதில் எங்கள் தாயும் தந்தையுமாகிய நல்ல கடவுளே, ஆசீர்வாதமான மனமகிழ்ச்சியான எங்களை நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, சென்ற வாரம் முழுவதுமாய் ஆண்டவரோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்து வழிநடத்தி தேவையை சந்தித்தீரை நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இப்பொழுது நாங்கள் திருச்சபையாய் கூடி வரவும் உடைய நாமத்தை தொழுது கொள்ளும் எங்களை கொடுத்த வாய்ப்பிற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. தாவரை நாங்கள் பாடுகின்ற பாடல்கள், தியானிக்கின்ற வார்த்தைகள், எங்களுடைய வேண்டுதல் மன்றாட்டுகள் எல்லாம் கட்டுத்தாவை ஏற்றுக்கொண்டு எங்களை ஆசீர்வாதத்துடன் படியாக நாம் வேண்டுதல் செய்கின்றோம். கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்தது நல்லது என்பதை கண்டுகொண்ட மக்களாய் நாங்கள் கடந்து செல்லவும் நாளிலே ஆண்டவரை நாங்கள் தரிசித்தோம். ஆண்டவரோடு கூட பேசினார் என்று சொல்லி பெரிய விசுவாசத்தோடு கடந்து செல்ல கர்த்தர் கிருபை செய்கிறாக. நேரே தாவி வழிநடத்தி செல்கிறாக. எங்கள் மத்தியில் நன்கு எங்களை ஆசீர்வதியும். இறைவனாகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாகவே வேண்டுகிறோம். எங்கள் தாயும் தந்தையுமாகிய நல்ல கடவுளே, ஆமென். இந்த வழிபாட்டின் காரணமாகவும் கடவுளின் திருப்பெயருக்கு மாற்றம் உண்டாகும். நாம் அனைவரும் எழுந்து நின்று கிறிஸ்துவை கீர்த்தனைகளில் 70ஆம் கீர்த்தனையை நாம் மனதில் உற்சாகமாக பாடுவோம். கிறிஸ்துவை கீர்த்தனையை 70. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து, இந்நாள் வரை அன்பு வைத்து ஆதரித்த உன் ஆண்டவரை தொழுதேத்து. கிறிஸ்துவை கீர்த்தனையை 70ஆம் கீர்த்தனை. Oh
ஆண்டுடைய கிறிஸ்டியனுக்கு வந்திருக்கின்றன. நம்முடைய குறைவுகள், குற்றங்கள், பாவங்கள், நம்முடைய மீறுதல்கள் எல்லாவற்றையும் நாம் அறிக்கை செய்வோம். பாவத்தோடு ஆண்டவரை நாம் தரிசிக்க முடியாது. பாவத்தோடு ஆண்டவரை நாம் வணங்க முடியாது. பாவத்தோடு ஆண்டவரிலிருந்த நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆண்டவர் பாவத்தை வெறுக்கிறார், பாவியையோ நேசிக்கின்ற ஆண்டவராக இருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், வா பாவி, மலைத்து நில்லாதே வா, உன்னிடத்தில் ஒன்றுமில்லை என்பதை நான் அறிவேன், உள்ளபடியே வா என்று சொல்லி இருக்கின்றவனமாகவே ஆண்டவரை அழைக்கின்றார். அவருடைய தரிசனத்துக்கு வந்திருக்கிற நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் அறிக்கை செய்து ஆண்டவரின் இரக்கத்தை மன்னிப்பை நாம் பெற்றுக்கொள்வோம். ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கு தயவு கருத்து ஆண்டவராக, கிருபையுள்ள ஆண்டவராக நம்மத்திலே இருக்கின்றார். அவர் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து ஆண்டவரின் விளைவதிக்க முடியாத இரக்கத்தையும் மன்னிப்பையும் நாம் பெற்றுக்கொள்வோம். எங்கள் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆத்மீகங்களுக்காக நாம் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இப்பொழுது வாக்குப்படி பிள்ளைகளாக நாங்கள் ஆலயத்திற்கு கடந்து வந்து எங்களுடைய பாவங்கள், குற்றங்கள், குறைவுகள், எங்களுடைய மீதுகள் எல்லாவற்றையும் நாங்கள் அறிக்கை செய்திருக்கிறோம். தயவாக எங்களுடைய பாவங்களை மன்னியும் ஆண்டவரே. கல்வாரி சிலுவையில் எங்களுக்காக சித்தனுடைய ஒப்பற்ற ரத்தத்தை கொண்டு மீண்டும் ஒரு முறை எங்களை கழுவி எங்களை தூய்மையாகும். நான் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று சொன்னேன். உம்மை போல பரிசுத்தமாய் எங்களை மாற்றம் ஆடுவேன். பரிசுத்தோடு நாங்கள் தொழுது கொள்ளவும், பரிசுத்தோடு வார்த்தைகளை கேட்கவும் ஆண்டவர் எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக. நீர் எங்களுக்கு தங்கிடும், நீர் எங்களோடு கூட பேசும், எங்களை ஆசீர்வதியும். இறைமகனார் இயேசு வழியாக கேட்டுக்கொண்ட நல்ல பிதாவே, ஆமென். அமர்வோம். திருமறை பாடல் வாசிக்க கேட்போம். இந்த நாளுக்கென்று வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 12 வரை. ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 12 வரை. ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவனானான். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார். அப்பொழுது ஆபிரகாம் தன் வீட்டில் உள்ளவர்களில் வயதில் மூத்தவனும் தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் அதிகாரியுமாகிய தன் ஊழியக்காரனை நோக்கி, நான் குடியிருக்கிற கானானியருடைய குமாரத்திகளில் நீ என் குமாரனுக்கு பெண் கொள்ளாமல் நீ என் தேசத்துக்கும் என் இனத்தாரிடத்திற்கும் போய் என் குமாரனாகிய ஈசாக்குக்கு பெண் கொள்வேன் என்று வானத்துக்கு தேவனும் பூமிக்கு தேவனுமாகிய கர்த்தர் பேரில் எனக்கு ஆணையிட்டு கொடுக்கும்படிக்கு நீ உன் கையை என் தொடையின் கீழ் வை என்றான். அதற்கு அந்த ஊழியக்காரன், அவ்விடத்து பெண் என் பின்னே இந்த தேசத்துக்கு வர மனதில்லாதிருந்தால் நீர் விட்டு வந்த தேசத்திற்கு தானே உம்முடைய குமாரனை மறுபடியும் அழைத்து போக வேண்டுமோ என்று கேட்டான். அதற்கு ஆபிரகாம், நீ என் குமாரனை மறுபடியும் அங்கே அழைத்து கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. என்னை என் தகப்பனுடைய வீட்டிலும் என் இனத்தார் இருக்கிற தேசத்திலும் இருந்து அழைத்து வந்தவரும் உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை தருவேன் என்று எனக்கு சொல்லி ஆணையிட்டவருமான வானத்துக்கு தேவனாகிய கர்த்தர், நீ அங்கே இருந்து என் குமாரனுக்கு ஒரு பெண்ணை கொண்டு வரும்படிக்கு தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார். பெண் உன் பின்னே வர மனதில்லா இருந்தாலேயாகில் அப்பொழுது நீ இந்த என் ஆணைக்கு நீங்களாய் இருப்பாய். அங்கே மாத்திரம் என் குமாரனை மறுபடியும் அழைத்து கொண்டு போக வேண்டாம் என்றான். அப்பொழுது அந்த ஊழியக்காரன் தன் கையை தன் எஜமானாகிய ஆபிரகாமுடைய தொடையின் கீழ் வைத்து இந்த காரியத்தை குறித்து அவனுக்கு ஆணையிட்டு கொடுத்தான். பின்பு அந்த ஊழியக்காரன் தன் எஜமானுடைய ஒட்டகங்களில் 10 ஒட்டகங்களை தன்னுடனே கொண்டு போனான். தன் எஜமானுடைய சகல வித உச்சிதமான பொருட்களும் அவன் கையில் இருந்தன. அவன் எழுந்து புறப்பட்டு போய் மெசொப்பொத்தாமியாவிலே நாகூருடைய ஊரில் சேர்ந்து ஊருக்கு புறம்பே ஒரு தண்ணீர் துறவண்டையிலே தண்ணீர் மொல்ல ஸ்திரீகள் புறப்படுகிற சாயங்கால வேளையிலே ஒட்டகங்களை மடக்கி தனக்குள்ளே சொல்லிக் கொண்டது என்னவென்றால், என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனாய் இருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்தருளும் என்பதை வாசிக்க தெரிந்து கொள்ள வேத பகுதி வாசித்து ஆயிற்று. ஆமென். அன்புக்குரியவர்களே,
இந்த நாள் இந்த மாதத்தின் 4வது ஞாயிற்றுக்கிழமையாக இருப்பதனாலே எப்போதும் நாம் துதியாமை செய்து ஆண்டவரை தொழுது கொள்வது நம்முடைய வழக்கமாக இருக்கிறது. அதன்படியே இந்த நாளிலே நம்முடைய திருச்சபை அங்கத்தவராக இருக்கின்ற திரு எட்வின் ஐயா அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் சற்று நேரம் துதியாமை நடத்தி தருமாறு நான் அவரை அழைக்கின்றேன். பெருமாயிருக்கிற நாளுடைய நாம் மையப்படுவதாக இந்த பரிசுத்தமான ஓய்வு நாள் காலை பொழுதிலே ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தரை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள ஆண்டவர் கொடுத்திருக்கிற மேலான கிருபைக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். ஆலயங்கள் அடைக்கப்பட்டிருந்தாலும் இருதயத்தை திறந்து ஆவியோடும் உண்மையோடும் ஆண்டவரை நாம் ஆராதிக்க போகிறோம். சங்கீதங்களின் புத்தகம் 63ஆம் அதிகாரம் 3வது வசனம் விதமாக சொல்கிறது, ஜீவனை பார்க்கிலும் உம்முடைய கிருபை நல்லது, என் உதடுகள் உம்மை துதிக்கும் என்பதாக. 4வது வசனம், என் ஜீவனுள்ள மட்டும் நான் உம்மை துதித்து உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன். எல்லா நாமங்களுக்கு மேலான நாமம் நம்முடைய ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமம். அந்த நாமத்தினாலே கண்மலையை பிளப்பான், பள்ளத்தாக்குகளிலே மலைகளிலே நீரூற்றுகளை உண்டாக்கி தருவான், செழிப்பை தருவான். அவர் மாறாதவர். அவரை ஆராதிக்கிற எந்த ஸ்தானத்திலும் வந்து ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை அவர் ஆசீர்வதிப்பார். ஆகவே ஆவியோடும் உண்மையோடும் உத்தமத்தோடும் ஆராதிக்க ஒரு காலநிலைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். என்னோடு சேர்ந்து இருக்கிற இடங்களிலே கரங்களை தட்டி பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அர்ப்பணி பாடல் புத்தகத்திலே 104வது பாடல், ஊற்று தண்ணீரே என் தேவாவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வாரும் என்று சொல்லி உற்சாகமாய் கரங்களை தட்டி என்னோடு கூட இணைந்து கொள்ளுங்கள். எல்லாரும் கரங்களை தட்டி ஊற்று தண்ணீரே என் தேவாவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே என் தேவாவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வதியும் என்னை கர்த்தரே, ஆசீர்வதியும் என்னை கர்த்தரே, ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும், ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். ஊற்று தண்ணீரே என் தேவாவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. கண்மலையை பிளந்து வனாந்திரத்திலே கர்த்தாவே உம் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. கண்மலையை பிளந்து வனாந்திரத்திலே கர்த்தாவே உம் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும், பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும் தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. ஊற்று தண்ணீரே எங்கள் தேவாவியே அவர் ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எங்கள் தேவாவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஜீவ தண்ணீராம் எங்கள் நல்ல கர்த்தரே, ஜீவ ஊற்றினார் என்னை நிரப்பிடுமே. ஜீவ தண்ணீராம் எங்கள் நல்ல கர்த்தரே, ஜீவ ஊற்றினார் என்னை நிரப்பிடுமே. காணி தந்திட நான் தேடி தோங்கிட, காணி தந்திட நான் தேடி தோங்கிட, கர்த்தரின் கரத்தில் நித்தம் கனம் பெற்றிட, கர்த்தரின் கரத்தில் நித்தம் கனம் பெற்றிட. ஊற்று தண்ணீரே எங்கள் தேவாவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எங்கள் தேவாவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ரட்சிப்பின் ஊற்றுகள் எங்கள் சபைகளிலே எழும்பிட இந்த வேளை இறங்கிடுமே. ரட்சிப்பின் ஊற்றுகள் எங்கள் சபைகளிலே எழும்பிட இந்த வேளை
இறக்கப்பட்டதாம் ஒன்று சிலுவையிலே இரட்சகரின் காயங்களில் வெளிப்படுதே. பாவக்கரைகள் முற்றும் நீங்கிடாம, பாவக்கரைகள் முற்றும் நீங்கிட, பரிசுத்த சமூகத்தில் ஜெயம் பெற்றிட, பரிசுத்த சமூகத்தில் ஜெயம் பெற்றிட. ஒற்று தண்ணீரே எங்கள் தேவராகியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஒற்று தண்ணீரே எங்கள் தேவராகியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. அல்லேலூயா. இந்த நல்ல காலை பொழுதிலே ஆவியானவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து நாம் பாடி இன்னும் மகிமைப்படுத்துவோம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 29ஆம் அதிகாரத்தில் 11, 12, 13 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தால், நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கு அல்ல, சமாதானத்திற்கு ஏதுவானவைகளாயிருக்கிறது. அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செய்தி கொடுப்பேன். ஆண்டவர் நமக்கு உண்டு பண்ணி வைத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் சமாதானத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ஆவியோடும் உண்மையோடும் ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும். நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொள்ளும் போது, என்னை நோக்கி ஆராதிக்கும் போது நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடுவீர்களே, ஆனால் நீங்கள் தேடும் போது என்னை கண்டடைவீர்கள். முழு இருதயத்தோடு தேடுவதும் அல்லாமல் ஆராதிக்கும் போது, துதிக்கும் போது, அவரை கனப்படுத்தும் போது ஆண்டவர் நம்முடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்துவதை நம் கண்கள் காணும். எல்லா நாமத்திற்கு மேலான நாமம் என் ஆண்டவருடைய நாமம். அந்த நாமம் பாவத்தை போக்கும், நம்முடைய பயத்தை நீக்கும், பரிமள தைலத்தை போல மனமுள்ள ஒரு நாமம். எல்லா வானிலும் பூமியிலும் மேலான நாமம். அது நேற்று இன்று என்று மாறாத நாமம். அந்த நாமத்தை சொல்லி கரங்களை தட்டி பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். 208வது பாடல், இயேசுவின் நாமம் இனிதான நாமம். எல்லாரும் கரங்களை தட்டி இருக்கிற இடங்களிலே ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் கர்த்தர் தரும். பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் கர்த்தர் தரும். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம், பாறைக்கும் வாசனை வீசிடும் நாமம். பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம், பாறைக்கும் வாசனை வீசிடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானாதி வானவர் இயேசுவின் நாமம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானாதி வானவர் இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். நேற்றும் இன்றும் என்றும் மாறிலா நாமம், நம்
ஊராக ஜொலிப்பவ நாமம் இயேசுவின் நாமம், இணையில்லா நாமம், இந்த நாமம் எங்கள் இயேசுவின் நாமம், இனிதான நாமம், இணையில்லா நாமம், இந்த நாமம். நாம் யாவரும் எழுந்து நிற்போமா? இந்த காலைகளிலே இருக்கிற அந்தந்த இடங்களிலே ஆவியானவரை ஆராதிக்க போகிறோம். ஆலயம் இல்லையே, நான் எழுந்து நிற்க வேண்டுமா என்ற ஒரு கேள்வி. நீங்கள் எந்த ஸ்தலத்திலே நின்று அவரை ஆராதிக்கிறீர்களோ அங்கே வந்து உங்களோடு கூட பேசுவார். எங்கே நின்று ஆராதிக்கிறீர்களோ அவருடைய வல்லமையை வெளிப்படுத்துவார். நாம் நிற்பதும் நிலமூலமாக இருப்பதும் கர்த்தர் சுத்த கிருபை, கர்த்தருடைய பிள்ளையே, தொற்றுகள், பலவீனங்கள், வியாதிகள், இத்தனை நெருக்கத்தின் மத்தியிலே அவர் உங்களுக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். உன் குடும்பத்தை ஆசீர்வதித்திருக்கிறார். நம்முடைய திருச்சபையின் மீது கர்த்தருடைய கண்கள் நோக்கமாக இருந்திருக்கிறது. ஆண்டவரே, உங்களுடைய கிருபைக்காக நன்றி. ஆண்டவரே, உங்களுடைய அன்புக்காக நன்றி. ஆண்டவரே, உங்களுடைய மனதுருக்கத்திற்காக நன்றி. ஆண்டவரே, நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உங்களுடைய சுத்த கிருபை அல்லவா. உங்களுடைய அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டும் காத்தது அந்த கிருபை, இம்மட்டும் உதவி செய்தது அந்த கிருபை. தம் கிருபை பெரிதலோ, எங்களுடைய ஜீவனிலும் அது பெரிதானது. இம்மட்டும் எங்களை காத்துக்கொண்டீங்கப்பா, இனிமேலும் எங்களை காத்துக்கொள்வீர் என்று சொல்லி விசுவாசத்தோடு உங்களை ஆராதிக்கிறோம் என்று சொல்லி அவரை ஆராதிப்போம். தம் கிருபை பெரிதல்லோ, என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே. இன்னும் தேவை கிருபை தாருமே. தம் கிருபை பெரிதல்லோ, என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே. இன்னும் தேவை கிருபை தாருமே. இன்னும் தேவை கிருபை தாருமே. நிர்மூலமாகாததும் நிற்பதுமோ கிருபை. நிர்மூலமாகாததும் நிற்பதுமோ கிருபை. நீசன் என் பாவம் நீக்கிடவே, நித்திய ஜீவன் பெற்றுக் கொண்டேன். நீசன் என் பாவம் நீக்கிடவே, நித்திய ஜீவன் பெற்றுக் கொண்டேன். காத்து கொள்ள கிருபை தாருமே. காத்து கொள்ள கிருபை தாருமே. என் துன்ப நேரத்திலும் ஆறுதல் உனக்களிப்பார். என் துன்ப நேரத்திலே ஆறுதல் உனக்களிப்பார். இன்று நந்தினி இயேசுவை நோக்கினார், எல்லையில்லா இன்பம் பெற்றிடுவார். இன்று நந்தினி இயேசுவை நோக்கினார், எல்லையில்லா இன்பம் பெற்றிடுவார். இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். நம் கரங்களிலே இயேசு அழைக்கிறார். அவரை உண்மை நம் கரங்களிலே
கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்மணி போல் காப்பார். கார்மேகம் போல கஷ்டங்கள் வந்தாலும் கருத்துடன் உன்னை காத்திடுவார். கார்மேகம் போல கஷ்டங்கள் வந்தாலும் கருத்துடன் உன்னை காத்திடுவார். இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். அவர் உம்மை தரங்களிலே இயேசு அழைக்கிறார். அவர் உம்மை தரங்களிலே இயேசு அழைக்கிறார். என்ன வந்தாலும் நம்புவேன் இயேசுவை. யார் கைவிட்டாலும் தேற்றுவேன் எனது இயேசுவை. அகல ஆழ உயரமாய் எவ்வளவு அன்பு கூர்ந்தார். என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். என்ன துன்பங்கள் விசுவாசமாக அவர் என்னை கைவிட மாட்டார். காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, உண்டெனக்கு, உண்டெனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்றுமே. ஆராதனை, 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 ஆராதனை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆராதனை உமக்கே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆராதனை உமக்கே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆராதனை உமக்கே. எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல அன்பின் ஆண்டவரே, இந்த மாதத்தின் கடைசி வாரத்தில் உங்களுடைய அன்பை நினைத்து நன்றியோடு நாங்கள் சொல்கிறோம். இம்மட்டும் நடத்தினீர்கள், இனிமேலும் எங்களை நடத்துவீர். எங்கள் திருச்சபையின் குடும்பங்கள் மேல், ஊழியக்காரர் மேல், எங்கள் மேல் வைத்த அன்புக்காக உமக்கு நன்றி சுவாமி. தொற்றுக்கும் கொள்ளை நோய்க்கும் கட்டுகளுக்கும் எங்களை விடுதலையாக்கி ஆவியோடு உண்மையோடு உம்மை ஆராதிக்கிற கிருபை எங்களுக்கு தந்ததற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாங்கள் கடந்து வரப்போகிறோம். எங்களோடு பேசு. ஊழியக்காரரை மறைத்துக் கொள்ளும். அவர் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் எங்களை அனலாக்கட்டும், எங்களை பலனடைய செய்யட்டும். உற்சாகப்படுத்த உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். செய்தி கொடுக்கிற தாசரை சிலுவையில் மறைத்து நீங்க மகிமைப்படுங்க, நீங்க மகிமைப்படுங்க. இயேசுவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். இறைமைந்தன் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே அன்பான கிறிஸ்டிய மக்கள் யாவருக்கும் காலை வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர்களை நிறைவாக ஆஸ்வதிப்பார்கள். அன்புக்குரியவர்களே, எல்லாரும் நன்றாக இருக்கிறீர்களா? மீண்டும் உங்கள் அனைவரையும் இந்த காணொளி அதனை வழியாக சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி நான் அடைகின்றேன். அன்புக்குரியவர்களே, ஒரு சில அறிவிப்புகளை தொடர்ந்து செய்திக்குள்ளாக நான் கடந்து செல்லலாம் என்று நான் நினைக்கின்றேன். அன்பானவர்களே, உங்கள் ஆய்வாக்கினால்
உங்களுடைய இல்லங்களுக்கு வந்தபோது எங்களை அன்போடு நீங்கள் ஏற்றுக்கொண்டு உபசரித்தீர்கள். எல்லாவற்றுக்காக உங்களுக்கு நான் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அது மட்டுமல்ல, உங்களுடைய குடும்பங்கள் அனைத்தையும் நான் அறிந்து கொள்வதற்கு ஒரு பெரிய வாய்ப்பாக அமைந்திருந்தது. ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன். அன்பாகவே தொடர்ந்து நீங்கள் அனைத்து கொடுக்கின்ற ஒத்துழைப்பை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அன்போடு உங்களை நான் வேண்டிக் கொள்கின்றேன். ஆனால் அன்பானவர்களே, ஒரு முக்கியமான அறிவிப்பு. அக்டோபர் 10ஆம் தேதி நம்முடைய ஆலயத்திலே தோத்திர பண்டிகை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டது. ஆனால் அது இயலாது என்பதை நீங்கள் நன்றாக அறிந்திருக்கின்றீர்கள். அதற்கு மாற்றாக அக்டோபர் 11, 12, 13 ஆகிய 3 நாட்களும் நம்முடைய ஆலயம் திறந்து வைக்கப்பட்டிருக்கும். ஆயனும் ஆலயத்தில் இருப்பார். ஆகவே ஆண்டவர் செய்த நன்மைகளை எண்ணி பார்த்தவர்களாக குடும்பமாக நீங்கள் ஆலயத்துக்கு கடந்து வந்து நம்முடைய தோத்திர காணிக்கைகளை நீங்கள் படைத்து செபித்து நீங்கள் கடந்து செல்ல வேண்டும் என்று சொல்லி உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். அது மட்டுமல்ல, ஏற்கனவே நாம் திட்டமிட்டபடி அக்டோபர் 10ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று தோத்திர பண்டிகை ஆராதனை நம்முடைய ஆலயத்திலே நடைபெறும். அது காணொலி ஆராதனையாக நடைபெறும் என்பதை உங்களுக்கு நான் அறிவிக்க விரும்புகின்றேன். அதிலே நம்முடைய சிறப்பு செய்தியாளர் டாக்டர் ஜாசுவா ஞானசேகர், முதல்வர் CSI பொறியியல் கல்லூரி கேத்தி அவர்கள் செய்தியை வழங்குவார்கள் என்பதை உங்களுக்கு நான் தெரிவிக்க ஆவலோடாக நான் இருக்கின்றேன். அன்புக்குரியவர்களே, தொடர்ந்து நீங்கள் ஆலயம் திறக்கப்பட செபிக்க வேண்டும் என்று சொல்லி அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். கொரோனா தொற்று அழிக்கப்படுவதற்காக தொடர்ந்து நம்முடைய ஜெபங்களை ஏறெடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நாம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதையும் உங்களை நான் அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். தொடர்ந்து நம்முடைய தேசத்திற்காகவும் தேசத்து மக்களுக்காகவும் நம்மை ஆட்சி செய்கிற அரசியல் தலைவர்களுக்காகவும் நாம் வேண்டிக் கொள்வது நம்முடைய ஜெபமாக இருக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, ஆலயத்துக்கு நாம் செலுத்த வேண்டிய சந்தா காணிக்கைகள் எல்லாவற்றையும் நீங்கள் ஆலயத்துக்கு வந்து நீங்கள் செலுத்துமாறு உங்களை அன்போடு நான் வேண்டிக் கொள்கின்றேன். இன்னும் ஒரு முக்கியமான அறிவிப்பு என்னவென்றால், அன்பானவர்களே, நாளை தினம் செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி தென்னிந்திய திருச்சபை பிறந்த நாள் என்பதை நாம் யாவரும் நன்றாக அறிந்திருக்கின்றோம். தென்னிந்திய திருச்சபை பிறந்த நாள் அல்லது உருவான நாள் என்பதை நாம் ஞாபகத்தில் வைத்திருக்க வேண்டும். இதை பற்றி ஒரு சிறிய குறிப்பை முன்பாக நான் வைக்க விரும்புகின்றேன். நமது தென்னிந்திய திருச்சபை மற்ற திருச்சபைகள் போல அல்லாது நாட்டிற்கும் நாட்டு மக்களுக்கும் பல்வேறு பணிகளை செய்து வருகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய நாட்டின் முன்னேற்றத்திற்காக திருச்சபை அதிகமாக உழைக்கிறது என்பதையும் நீங்கள் ஞாபகத்திலே கொள்ள வேண்டும் என்று சொல்லி உங்களை நான் அன்போடு கேட்டுக் கொள்கின்றேன். இயேசு கிறிஸ்து விட்டு சென்ற அந்த திருப்பணியை நம்முடைய திருச்சபை தொடர்ச்சியாக நடத்தி கொண்டிருக்கிறது என்பதையும் நீங்கள் ஞாபகத்திலே கொள்ள வேண்டும் என்று சொல்லி உங்களை அன்போடு நான் கேட்டுக் கொள்கிறேன். தனது கல்வி, மருத்துவம், இறைப்பணி இப்படி மக்களுக்கு பல்வேறு நிலைகளிலே தொண்டாற்றுகின்ற நம்முடைய திருச்சபைக்காக தொடர்ந்து நீங்கள் செபிக்க வேண்டும் என்று சொல்லி உங்களை அன்போடு நான் கேட்டுக் கொள்கிறேன். அது மட்டுமல்ல, நம்முடைய திருச்சபையை பற்றிய ஒரு சிறிய குறிப்பையும் உங்கள் முன்பாக நான் வைக்க நான் விரும்புகின்றேன். என்னவென்றால், CSI is the first in the mainline church என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதாவது பொதுவான திருச்சபைகளே, பெரிய திருச்சபைகளே முதன்மையான திருச்சபை தென்னிந்திய திருச்சபை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது பார்க்கின்ற போது CSI is the second Pentecost என்று அழைக்கப்படுகிறது. அதாவது திருமறையிலே பெந்தேகொஸ்தே நாள் என்று ஒரு நாள் இருக்கிறது. தூய ஆவியானவர் இறங்கின நாள். அது மட்டுமல்ல, திருச்சபை உலகிலே தோன்றப்பட்ட ஒரு நாள் என்று சொல்லி அமிதமாக வர்ணிக்கிறார்கள். ஆகவே தென்னிந்திய திருச்சபை திருமறையிலே திருச்சபை தோற்றுவிக்கப்பட்ட முதலாவது நிகழ்வு எழுதப்பட்டிருக்குமானால், தென்னிந்திய திருச்சபை அந்த பெந்தேகொஸ்தே நாளன்று உருவாக்கப்பட்டதை போல தென்னிந்திய திருச்சபை உருவான மகா பெரிய ஒரு சிறப்பான நாள் என்று வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவது பார்க்கின்ற போது CSI is the second miracle in the Bible என்று எழுதப்படுகிறது. அதாவது தென்னிந்திய திருச்சபை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முதலாவது அற்புதத்தை காணாமல் கல்யாணத்திலே செய்தார் என்று சொல்லி திருமறையை வாசிக்கின்றோம். ஆனால் தென்னிந்திய திருச்சபை உலகத்திலே தோன்றின அந்த நாள் உலகத்திலே ஆண்டவர் செய்த இரண்டாவது அற்புதம் என்று வர்ணிக்கப்படுகிறது. ஆகவே அன்புக்குரிய திருச்சபை மக்களே, நாம் இப்படிப்பட்ட ஒப்பற்ற திருச்சபையிலே அங்கமாக இருப்பது ஆண்டவர் நமக்கு தந்த வாக்கியங்களிலே ஒன்று என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே அன்பானவர்களே, இந்த நல்ல நாளிலே
நாம் அனைவரும் திருச்சபைக்காக ஜெபிப்போம். நம்முடைய திருச்சபைக்காக நாம் உழைப்போம். அது மட்டுமல்ல, ஒன்றாக இணைந்து நம்முடைய தேசத்திற்காக பயனுள்ளவர்களாக நாம் வாழ நாம் அழைக்கப்படுகிறோம். ஆகவே தென்னிந்திய திருச்சபை தோன்றின செப்டம்பர் 27ஆம் தேதி தென்னிந்திய திருச்சபைக்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டவர்களாக நாம் இருக்கின்றோம் என்பதையும் நீங்கள் ஞாபகத்திலே கொள்ள வேண்டும் என்று சொல்லி அன்போடு உங்களை நான் கேட்டுக் கொள்கின்றேன். அன்பார்களே, இப்பொழுது நாம் செய்திக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். செய்திக்கு முன்பதாக நாம் அனைவரும் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். ஆண்டவரே, நீர் என்னோடு கூட பேச வேண்டும். உம்முடைய வார்த்தைகளை நீர் எனக்கு தாரும். உம்முடைய வார்த்தைகளை நான் கேட்டு உம்முடைய பிள்ளையாகவே நான் வாழ ஆண்டவரே நீர் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டுடைய சன்னிதானத்திலே எதிர்பார்ப்போடு ஜெபத்தோடு நாம் காணப்படுவோம். அதிகாலை வேளை ஆண்டவர் சமூகம் அமைதியாய் காத்திருப்பே. கூக்குரல் கேட்பார், ஆறுதல் தருவார், அனுதினம் காத்திருப்பே. மாமதிய வேலை ஆண்டவர் சமூகம் மௌனமாய் காத்திருப்பே. அவர் சத்தம் கேட்டு ஆனந்தம் அடைவேன், மகிழ்ச்சியாய் வாழ்ந்திடுவேன். மாலை வேளை ஆண்டவர் சமூகம் மாண்புடனே காத்திருப்பேன். மன்னவர் வருவார், மனதிற்கு ஆற்றலை தருவார், அவருக்கு மாற்றியாய் வாழ்ந்திடுவேன். என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் நாவின் வார்த்தைகளும் இங்கே கூடியிருக்கிற ஒவ்வொருடைய இதயத்தின் தியானங்களும் உம்முடைய சன்னிதானத்திலே ஏற்படுத்தலாம் இருப்பதாக. ஆமென். அமர்வோம். இறைமைகள் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே அன்பார்ந்த திருச்சி மக்கள் யாவருக்கும் மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆண்டவர்களை நிறைவாக ஆஸ்வதிப்பாராக. அன்பார்களே, செய்தித்தாளிலே தொலைக்காட்சியிலே நீங்கள் பார்த்திருப்பீர்கள். தாம்பரம் தொடர்வண்டி நிலையத்திலே மற்றும் விருத்தாச்சலம் போன்ற இடத்திலே நடைபெற்ற சம்பவத்தை குறித்து நீங்கள் நன்றாக அறிந்திருப்பீர்கள். கல்லூரி மாணவி படுகொலை சம்பவம் இன்றைக்கு இந்திய தேசத்தையே உலுக்கிக் கொண்டிருப்பதை நீங்கள் யாவரும் நன்றாக அறிந்திருக்கிறீர்கள். ஆகவே அன்பார்களே, நம்முடைய திருச்சபை சார்ந்த மாணவ பிள்ளைகள் கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். கல்லூரியிலே மேல்நிலைப் பள்ளியிலே படிக்கின்ற மாணவ மாணவியர் எதிர் பாலினத்தோரோடு நெருங்கி பழகுவதை நீங்கள் தவிர்க்க வேண்டும் என்று சொல்லி உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் அலைபேசி எண்களை அவ்வளவு சீக்கிரமாய் யாரிடத்திலேயும் பகிர்வதை சற்று தவிர்க்க வேண்டும் என்று சொல்லி உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். பெற்றோர்கள் உங்கள் பிள்ளைகள் யாரிடம் அதிகமாக பேசுகிறார்கள் என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும் என்பதையும் உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். உங்களுடைய பிள்ளைகளின் அலைபேசி அவ்வப்போது நீங்கள் கண்காணித்து வரும்படியாகவும் உங்களுக்கு நான் அறிவுரை கூற நான் விரும்புகின்றேன். அலைபேசியில் பேசிக் கொண்டிருக்கின்ற பெண்கள் அதிக நேரம் பேசுவதனாலே தம்முடைய வாழ்க்கையை இழந்து துளைந்து இருக்கின்றார்கள் என்பதையும் நான் ஞாபகத்திலே கொண்டு வர நான் ஆசைப்படுகின்றேன். ஆகவே கவனமாக இருக்க உங்களை அன்போடு நான் வேண்டிக் கொள்கின்றேன். அன்பார்களே, ஒரு குடும்பம் இருந்தது. அந்த குடும்பத்தின் தந்தை தினந்தோறும் தன்னுடைய மகனை பார்த்து, தண்ணீரை வீணாக்காதே, மின்விளக்கை சிக்கனமாக பயன்படுத்து, குப்பைகளை அகற்றி தூய்மையாக்க கூடிய அறையை வைத்துக் கொள், சரியான நேரத்தை கடைபிடி, முதியோருடைய ஆலோசனையை நீ கேட்டு கீழ்ப்படுத்தி நட என்று
காலைதோறும் தன்னுடைய மகனை பார்த்து சொல்லிக் கொண்டே இருப்பார். இந்த வார்த்தைகள் அந்த மகனுக்கு துணப்பாக இருந்தது, மிகவும் கஷ்டமாக இருந்தது. வீட்டை விட்டே ஓடி போய்விடலாம் என்று அவன் அமிதமாக எண்ணினான். ஒரு நாள் திடீரென்று அவனுக்கு ஒரு கம்பெனியில இருந்து மேலாளர் பணிக்கான நேர்முக தேர்வுக்கு அழைப்பு வந்தது. அவன் நினைத்தான், இந்த வேலை கிடைத்தால் தங்கள் தகப்பனின் இந்த துணத்திலிருந்து விடுபட்டு விடலாம் என்று அவன் எண்ணினான். நாளும் வந்தது. அவன் அந்த நேர்முக தேர்வுக்கு தயாரானான். அந்த வளாகத்திற்குள் கடந்து சென்றான். அங்கே பார்க்கின்ற போது வளாகம் முழுவதும் குப்பை கூலமாக அங்கே காணப்பட்டது. தன்னுடைய தந்தை சொன்ன அந்த வார்த்தைகள் ஞாபகத்துக்கு வந்தது. குப்பைகளை பொறுக்கி அந்த டஸ்ட்பின்ல அவன் போட்டான். மீண்டுமாக தன்னுடைய பயணத்தை அவன் தொடர்ந்தான். சற்று தூரம் அவன் சென்ற போது அங்கே குழாயிலே தண்ணீர் வீணாக்கி கொண்டிருந்தது. அவன் என்ன செய்தான்? தன்னுடைய தந்தையுடைய சொன்ன அந்த ஞாபகம் அவனுக்கு வந்தது. அந்த குழாயை சரியான திசையிலே திருப்பி அந்த தண்ணீர் எல்லாம் தோட்டத்திற்கு வாய்வதை போல அவன் சரி செய்துவிட்டு மீண்டுமாக தன்னுடைய பயணத்தை அவன் தொடர்ந்தான். நேர்முக தேர்வினுடைய நடைபெறுகின்ற அந்த அறைக்கு அவன் கடந்து வந்த போது அங்கே ஒரு காட்சியை அவன் பார்த்தான். பக்கத்து அறையிலே மின்விளக்குகள் அங்கு எரிவதை அவன் பார்த்தான். ஓடி சென்று அவற்றை அணைத்தான். அடுத்த பக்கத்தை பார்க்கின்ற போது மின்விசிறி வீணாக்கிய சுழன்று கொண்டிருப்பதை அவன் பார்த்தான். அதையும் அவன் அணைத்து விட்டான். நேர்முக தேர்வு அந்த அறைக்கு அவன் சென்ற போது அநேக வாலிபர்கள் அங்கே உட்கார்ந்திருந்தார்கள். இவருடைய நேர்முக தேர்வுக்கான அந்த நேரம் வந்துவிட்டது. நேர்முக தேர்வு நடைபெறுகின்ற அந்த அறைக்கு அவன் கடந்து சென்ற போது அங்கே இருந்த அந்த நேர்முக தேர்வை நடத்துகின்ற மக்கள் எல்லாரும் எழுந்து நின்று அவனுக்கு பணி ஆணையை அங்கே கொடுத்தார்கள். அதை வாங்கிக் கொண்டவனாக பெரிய ஆச்சரியத்தோடு அவன் காணப்பட்டான். நேர்முக தேர்வே நடைபெறவில்லையே, எப்படி எனக்கு பணி ஆணையை நீங்கள் கொடுக்கிறீர்கள் என்று அவன் கேட்ட போது அந்த நேர்முக தேர்வு நடத்துகின்ற மக்கள் மீதுமாக கூறினார்கள், என்னவென்றால் நாங்கள் உங்களை சிசிடிவி கேமரா வழியாக நாங்கள் கவனித்தோம். அது மட்டுமல்ல, இங்கே இத்தனை வாலிபர்கள் அமர்ந்திருக்கின்றார்கள், ஒருவர் கூட இதை கவனிக்காமல் அங்கே நேர்முக தேர்வுக்கு நேரடியாக வந்துவிட்டார்கள். ஆனால் நீங்கள் ஒருவர் மட்டுமே அந்த குப்பைகளை அகற்றினீர்கள், தண்ணீரை பயனுள்ளதாக மாற்றினீர்கள், வீணாகி கொண்டிருந்த மின்சாரத்தை அங்கே அணைத்து சரியான சிக்கனத்தை நீங்கள் கடைபிடித்தீர்கள். நீங்கள் தான் எங்கள் கம்பெனியின் மேலாளராக வர வேண்டும் என்று சொல்லி அவிதமாக நாங்கள் உங்களை தெரிவு செய்திருக்கிறோம் என்று சொன்னார்கள். அன்புக்குரியவர்களே, யோசித்தான், சிந்தித்தான். தன்னுடைய தந்தையினுடைய வார்த்தைகளை அலட்சியமாக எண்ணி அவன் வெட்கப்பட்டான். தந்தையினிடத்திலே ஓடி வந்தான், விழுந்து மன்னிப்பு கேட்டான். தந்தையே, உடைய வார்த்தையை நான் அலட்சியமாக எண்ணிவிட்டேன், இதன் வழியாக எனக்கு நான் வாழ்வு பட்டிருக்கின்றேன் என்று சொல்லி நடந்ததை கூறினான். அன்பானவர்களே, இந்த நாளிலே நம்முடைய சிந்தனைக்காக கொடுக்கப்பட்ட தலைப்பு என்ன என்று சொல்லி பார்க்கின்ற போது முதியோரின் ஞானம் என்கின்ற தலைப்பின் கீழாக நாம் சிந்திக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, இது முதியோர் நாளாக நாம் அனுசரிக்க வேண்டும் என்று சொல்லி திருச்சபை நமக்கு கற்றுத்தருகிறது. முதியோர்கள் இல்லங்களிலே மாணிக்க கற்கள் என்று ஒரு அமிதமாக சொல்லுகிறார். இன்னொரு சொல்லுகிறார், முதியோர் ஒரு பல்கலைக்கழகம் என்று முதியோரை வர்ணிப்பதை இன்றைக்கு நாம் பார்க்கின்றோம். மூன்றாவது நபர் சொல்லுகின்ற போது முதியவர்கள் இளைய தலைமுறைக்கு வழிகாட்டிகளாக இருக்கின்றார்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது என்று அமிதமாக சொல்லுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, ஐநா சபையானது அக்டோபர் 1ஆம் தேதியை முதியோர் தினமாக அனுசரிக்க வேண்டும் என்று மக்களை கேட்டுக்கொள்கிறது. காரணம் என்ன என்று சொல்லி பார்க்கின்ற போது முதியோர்கள் தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும், அவர்கள் மீது கரிசனை காட்டப்பட வேண்டும், முதியவர்களை மரியாதையோடு நடத்தப்பட வேண்டும் என்பதற்காக அக்டோபர் 1ஆம் தேதியை முதியோர் தினமாக அனுசரிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அன்பானவர்களே, முதியோர் தன்னுடைய வேலையிலிருந்து மட்டுமே ஓய்வு பெற்றுவிட்டனர், ஆனால் தன்னுடைய வாழ்விலிருந்து அவர்கள் ஓய்வு பெறவில்லை என்பதை நாம் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, நமது இந்திய திருநாடு முதியோர்களுக்கென்று சில சிறப்பு சலுகைகளை வழங்கி அவர்களை உற்சாகப்படுத்துவதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வாகன பயணங்களிலே இலவசம், டெபாசிட் தொகைகளுக்கு கூடுதல் வட்டி,
பணவர்த்தனைகளிலே முதலிடம் என்று சொல்லி முதியவர்களை உற்சாகப்படுத்துவதும் மரியாதையோடு நம்முடைய தாய் திருநாடு நடத்துவதையும் நம்மால் காண முடிகிறது. ஆகவே அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட 3 திருமறை பாடல்கள் வழியாக 3 காரியங்களை மட்டும் நான் சொல்லி தருவையை நிறைவு செய்யலாம் என்று நான் நினைக்கின்றேன். முதலாவது தலைப்பு என்ன என்று சொல்லி பார்க்கின்ற போது, முதியவர்கள் தலைமுறைக்கு வழிகாட்டும் ஞானம் பெற்றவர்கள் என்பதிலே என்ற தலைப்பின் கீழாக நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். அதற்கு ஆதாரமாக ஆதியாகம புத்தகம் 24ஆம் அதிகாரம் 1 தொடங்கி 14 வசனம் வரை நாம் வாசிக்கின்ற அந்த பகுதியிலே பார்க்கின்ற போது, ஆபிரகாம் முதிர் வயதாக இருக்கின்ற நேரத்திலே தன்னுடைய குமாரன் ஈசாக்குக்கு திருமணத்திற்காக அங்க வாழ்க்கமாவதை நாம் பார்க்கின்றோம். அவர் தன்னுடைய வேலைக்காரனாகிய எலையனசரை பார்த்து சொல்லுகிறார், நான் வாழும் கானான் நாட்டிலே அவனுக்கு பெண் கொள்ளாமல், கானானியர் இருக்கின்ற அந்த இடத்திலே பெண் கொள்ளாமல், நான் வாழ்கின்ற என்னுடைய சொந்த தேசத்திற்கு நீ கடந்து சென்று அவனுக்கு பெண் பார்க்க வேண்டும் என்று அங்கே சொல்லுகிறார். ஏன் தான் வாழ்கின்ற கானான் தேசத்திலே பெண் கொள்ள வேண்டாம் என்று சொல்லுகின்ற போது, கானானுடைய தெய்வம், அவருடைய இறை வழிபாடு, அவருடைய கலாச்சாரம் யாவும் மாறுபட்டவையாக இருந்ததை ஆபிரகாம் நன்றாக அறிந்திருந்தார். தான் கானான் தேசத்திலே வாழ்ந்திருந்தாலும் தன்னுடைய குடும்ப காரியங்களிலே, தன்னுடைய மகனுடைய திருமணம் போன்ற காரியங்களிலே, உறவு முறைகளிலே ஆபிரகாம் மிகவும் கண்டிப்புள்ளவராக அங்கே காணப்பட்டார். கானான் தேசத்திலே வாழ்ந்தாலும் மக்களை விட்டு விலகி பிரிந்து வேறுபட்டவராக அந்த தேசத்திலே அவர் வாழ்ந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். தன்னுடைய மகன் ஈசாக்குக்கு ஏற்ற துணை யார் என்று சொல்லி பார்க்கின்ற வேளையிலே, இறையச்சம் நிறைந்த பெண்ணே தன்னுடைய குமாரனுக்கு மனைவியாக தெரிவு செய்யப்பட வேண்டும் என்பதிலே ஆபிரகாம் மிக தெளிவோடு அங்கே காணப்பட்டதை நாம் பார்க்கின்றோம். அன்பானே, எக்காரணத்தை கொண்டும் கடவுள் தான் அழைத்து வந்த அந்த கானான் திரு நாட்டை நோக்கி தன்னுடைய சொந்த இடத்திற்கு நான் கடந்து செல்லவே மாட்டேன் என்று சொல்லி அங்கே உறுதியோடு, தீர்மானத்தோடு, திட்டத்தோடு அங்கே இருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இந்த அனுபவம் தான் ஆபிரகாமுடைய குடும்பம் கடவுளுடைய பயத்தோடு, இறையச்சத்தோடு வாழவும், அந்த குடும்பம் வளரவும், அடுத்த தலைமுறைக்கு அந்த பக்தியை கடத்தி செல்லவும் வழிவகுத்தது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஆபிரகாம் இறையச்சத்தோடு வாழ்ந்தார். அவருடைய குமாரன் ஈசாக்கு இறையச்சத்தோடு வாழ்வதை நாம் பார்க்கின்றோம். அவர் மகன் யாக்கோபும் இறையச்சத்தோடு வாழ்வதை நாம் பார்க்கின்றோம். யாக்கோபுடைய சந்ததியிலே வந்த யோசேப்பு அங்கே இறையச்சத்தோடு வாழ்வதை நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, ஆபிரகாமின் முதிர்ந்த வயது அனுபவம் தலைமுறைகளை அங்கே ஆண்டவருக்கு நேராக வழிநடத்தினது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஆகவே முதியவர்களுடைய ஞானம் தலைமுறைக்கு வழிகாட்டுகின்ற ஞானம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் நம்முடைய பிள்ளைகளை இறையச்சத்துக்கு நேராக, கடவுளுக்கு பயந்த வாழ்க்கைக்கு நேராக வழிநடத்த செல்ல வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. ஆகவே முதியோருடைய ஞானம் தலைவர்களுக்கு வழிகாட்டுகின்ற ஞானமாக இருக்கிறது. இரண்டாவதாக நாம் பார்க்கின்ற போது, முதியவருடைய ஞானம் எப்படிப்பட்ட ஞானம் என்று சொல்லி பார்க்கின்ற போது, முதியவருடைய ஞானம் திருப்பணியாளர்களை உருவாக்குகின்ற ஞானமாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மீண்டுமாக நான் சொல்லுகிறேன், முதியவருடைய ஞானம் இறைப்பணியாளர்களை உருவாக்குகின்ற ஞானமாக இருக்கிறது என்பதை திருமறையின் அடித்தளத்திலே நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். அதற்கு நாம் தெரிவு செய்து கொண்ட திருமறை பாடம் 2 தீமோத்தேயு புத்தகம் 1ஆம் அதிகாரம் 3 முதல் 14 வசனம் வரை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், தீமோத்தேயுடைய பாட்டியாகிய லோயி என்பவர் ஒரு யூத பெண்மணியாக இருக்கின்றார். அவர் லீஸ்திரா பட்டணத்திலே வாழ்ந்திருக்க வேண்டும். கிரேக்க கடவுளை அவர்கள் வழிபட்டிருக்க வேண்டும். இந்த லோயி என்பவர் தான் பாட்டி என்று திருமறையிலே வர்ணிக்கப்படுகின்ற ஒரு பெண்ணாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, பவுலடியாருடைய போதனைகளால் இந்த லோயி பாட்டியும் அவருடைய மகள் யூனிக் என்பவரும் அங்கே கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதை இங்கே நாம் பார்க்கின்றோம். அன்பானே, பவுலடியார் இந்த லோயி பாட்டியை பற்றியும் அவருடைய மகள் யூனிக்கை பற்றியும் தீமோத்தேயை பற்றியும் சொல்லப்படுகின்ற போது இவ்விதமாக அவர் சொல்லுகிறார், லோயி இடத்தில் வெளிவேடமற்ற விசுவாசம் காணப்பட்டது.
பிறகு தன்னுடைய மகள் யூனிக் இடத்திலேயும் இந்த வெளிப்படையற்ற விசுவாசம் காணப்பட்டது. அந்த விசுவாசம் தீமோத்தேயுவாகிய உன்னிடத்திலே காணப்படுகிறது என்று சொல்லி அங்கே பவுலடிகளார் பாராட்டுவதை இங்கே நாம் பார்க்கின்றோம். அன்பார்களே, லோயி பாட்டியினுடைய விசுவாசம் தலைமுறைகளுக்கு எடுத்துச் செல்லப்பட்டு தன்னுடைய பேரன் தீமோத்தேயுவை திருப்பணிகளையாளராக அங்கே உருவாக்குவதை அங்கே நம்மால் பார்க்க முடிகிறது. அன்பார்களே, இந்த லோயி பாட்டி அநேக தாய்மார்களுக்கு எடுத்துக்காட்டாக இருப்பதை இங்கே நம்மால் பார்க்க முடிகிறது. ஆகவே அன்பானவர்களே, இன்றைக்கு தாய்மார்கள், இன்றைக்கு பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை கிறிஸ்துவின் அடிப்படையிலே எப்படி வளர்க்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். முதியவர்களாகிய இந்த லோயி பாட்டி அவருடைய ஞானம் தலைமுறைகளை தாண்டி தன்னுடைய பேரனை திருப்பணிகளாக அங்கே உருவாக்குவதை இங்கே நாம் பார்க்கின்றோம். ஆகவே நம்முடைய குழந்தைகளை எப்படி வளர்க்கிறோம், கடவுள் பற்றிய நம்முடைய பிள்ளைகள் எப்படி வளர்கிறார்கள் என்பதையெல்லாம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆகவே முதியோருடைய ஞானம் ஊழியக்காரர்களை திருப்பணியாளர்களை உருவாக்குகின்ற ஞானமாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். மூன்றாவதாக நாம் பார்க்கின்ற போது இந்த முதியோருடைய ஞானம் முன்மாதிரியான தலைவர்களை உருவாக்குகின்ற ஞானமாக அது இருக்கிறது என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. அதற்கு அடித்தளமாக லூக்கா நற்செய்தியின் 15ஆம் அதிகாரம் 1 முதல் 32 வசனங்களை நாம் வாசிப்போம் என்று சொன்னால், அங்கே இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு அற்புதமான உவமையை அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இளைய மகன் என்ன செய்கின்றான்? தன்னுடைய தந்தையை என்ன செய்கின்றான்? தனது ஆடம்பர வாழ்வின் முட்டுக்கட்டையாக அவன் எண்ணுகின்றான். தன்னுடைய தந்தையை தன்னுடைய வாழ்வுக்கு இடையூறாக அவன் நினைக்கின்றான். சொத்துக்களை பிரித்துக் கொண்டு தந்தை விட்டு அவன் பிரிந்து சென்று விடுகிறான். எல்லாவற்றையும் இழந்து மனம் திரும்பி வீட்டின் அருகே வந்தபோது தந்தை ஓடி வந்து கட்டிப்பிடித்து முத்தமிட்டு அவனை சுத்திகரித்து புதிய உடைகளை அவனுக்கு கொடுத்து பாதரட்சைகளையும் மோதிரத்தையும் அவனுக்கு அணிவித்து தன்னுடைய அன்பை அங்கே வெளிப்படுத்துவதை அங்கே நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இந்த அன்பு பாராட்டுக்குரிய அன்பு என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஆனால் வீட்டிலே வந்து பார்க்கின்ற போது மூத்த மகன் என்ன செய்கின்றான்? தன்னுடைய மனதிலே பல விதமான எண்ணங்களோடு அங்கே காணப்படுகிறான். கோபத்தோடு அவன் காணப்படுகிறதை அங்கே நாம் பார்க்கின்றோம். ஆனால் தந்தை என்ன செய்கிறார்? இருவரையும் இணைத்து இருவரையும் ஒன்றாக்கி எல்லாருக்கும் முன்மாதிரியான செயலை அங்கே தந்தை செய்வதை நாம் பார்க்கின்றோம். அன்பானவர்களே, முதியோருடைய ஞானம் இங்கே முன்மாதிரியான தலைவர்களை உருவாக்குகின்ற ஒரு ஞானமாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். முதியவர்கள் தலைமுறைக்கு வழிகாட்டுபவர்களாகவும் முதியவர்கள் இளைய தலைவர்களை கடவுளின் பணிக்கு அர்ப்பணிப்பதற்கு தன்னுடைய மக்களை உருவாக்குகின்ற பணியிலேயும் முதியவருடைய அனுபவம் நல்ல முன்மாதிரியான தலைவர்களை உருவாக்குவதும் இங்கே நம்மால் பார்க்க முடிகிறது. ஆனால் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு இப்படிப்பட்ட முதியவர்களை பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கின்ற வேளையிலே அன்பானவர்களே, முதியோர் இல்லங்களிலே அவர்களை சென்று அங்கே வைப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. நான் பணிபுரிந்த கேந்திய திருச்சபையை இதற்கு எடுத்துக்காட்டாக நான் கூறுவேன். அங்கே நான் கவனித்த காரியம் என்ன என்று சொல்லி பார்க்கின்ற வேளையிலே முதியவர்களை நன்றாக கவனிக்கிறார்கள், முதியவர்களை நன்றாக விசாரிக்கிறார்கள். எந்த குறைவும் அங்கே காணப்படுவதில்லை. அவர்கள் தன்னுடைய வாழ்வு முடியும் வரைக்கும் வெகு சிறப்பாக பாதுகாத்துக் கொள்வதை நான் பலமுறை பார்த்திருக்கின்றேன். ஆகவே அன்புக்குரியவர்களே, நாம் அவ்விதமாக முதியவர்களை மதிக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். அவர்களை கவனிக்க நாம் கடமைப்பட்டவர்களாக நாம் இருக்கின்றோம். இயேசு கிறிஸ்து அவ்விதமாகத்தான் செய்தார். தன்னுடைய பெற்றோருக்கு அவர் உதவி செய்தார், பெற்றோருக்கு அவர் கீழ்ப்படித்தார். தன்னுடைய தாயை சிலுவை மரணத்திலே பார்த்தவராக அவர்களுக்கு உதவி செய்ய இன்னொரு சீடனை அங்கே அர்ப்பணிப்போடு அங்கே கொண்டு வருவதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே அன்புக்குரியவர்களே, முதியவர்களை நாம் என்ன செய்ய வேண்டும்? கவனத்தோடு கவனிக்க வேண்டும். மதிப்பு குறைவில்லாமல் அவர்களை நாம் விசாரிக்க நாம் கடமைப்பட்டவர்களாக நாம் இருக்கின்றோம். திருமறை அதைத்தான் சொல்கிறது. தகப்பனையும் தாயையும் கனப்பண்ணு, உடைய வாழ்நாள் நீடித்திருக்கும் என்று சொல்லி அவ்விதமான ஆசீர்வாதங்களை திருமறை நமக்கு தருவதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே முதியவர்களை நாம் மதிப்போம். முதியவர்களுக்கு நாம் மதிப்பு கொடுத்து நன்றாக கவனித்து விசாரிப்பதிலே ஆண்டவர் விருப்பம் கொள்கிறார் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஆகவே இந்த செய்தியை கேட்டு நாமும் ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுத்தவர்களாக முதியவர்களுக்குரிய கடத்தை கொடுத்து அவர்களை
நாம் சிறப்பாக சிறப்பிக்கின்ற போது கடவுள் நம்மையும் நம்முடைய தலைவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. முதியவர்களுடைய ஞானம் தலைமுறைக்கு வழிகாட்டுகிறது. முதியவர்களுடைய ஞானம் இளைய தலைவர்களை கடவுளுடைய பணிக்கு அர்ப்பணம் செய்கிறது. முதியவருடைய அனுபவம் மக்களை முன்மாதிரியான தலைவர்களாக உருவாக்குகிறது என்பதிலே எந்த விதமான சந்தேகங்களை. முதியவர்களுக்கு கீழ்ப்படிவோம், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்று நிறைவாக நாம் வாழ்வோம். கர்த்தர் தம்முடைய செய்தியை நம் அனைவருக்கும் ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென். தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற அன்பின் ஆண்டவரே, நாளை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதுமாக எங்களோடு கூட பேசிய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, முதியவர்களை நாங்கள் கவனிப்பதும் முதிய வார்த்தைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து நடப்பதும் அதனால் வருகின்ற ஆசீர்வாதங்களை நிறைவாய் பெற்றுக் கொள்ளவும் ஆண்டவர் எங்களுக்கு கிருபை செய்கிறாக. திருச்சபையில் இருக்கின்ற முதியவர்கள், குடும்பத்தில் இருக்கின்ற முதியவர்கள், சமுதாயத்தில் இருக்கின்ற எல்லா முதியவர்களும் நாங்கள் கீழ்ப்படிந்து உடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்கிறாக. இனமாய் கர்த்தாவே, இந்த கொரோனா தொற்றை தேசத்தை விட்டு அப்புறப்படுத்தவும், இனமாக கர்த்தாவே தேசத்தில் இருக்கின்ற பல்வேறு தீமைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கவும் ஆண்டவர்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டும் என்று விளக்காக ஒப்புக் கொடுக்கிறோம். செய்தியை கேட்ட அனைத்து மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து வழிநடத்தும் இறைவேந்தன் இயேசு வழியாக வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூய ஆவியானவரின் கூட்டுறவும் சிலை நடத்தலும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலம் நீடித்து நிலைத்திருப்பாராக. சீரேசுநாதனுக்கு ஜெயமங்கலம், ஆதி திரியேகநாதனுக்கு சுபமங்கலம் என்கின்ற பாடி எழுதுகின்ற நாம் பாடுவோம். கீர்த்தனையில் 77வது கீர்த்தனை. சீரேசுநாதனுக்கு ஜெயமங்கலம், ஆதி திரியேகநாதனுக்கு Sirisunadanukku jayam mangalam.
உங்களோடு இருப்பாராக. சமாதானத்துடனே போய் வரக்கடவோம்.